எல்லாம் செயல்கூடும் என்னாலே அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையேற்றி நீடாழி உலகத்து மறைநாளோடு ஐந்து நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராஜன் மாபாரதம் சொன்ன நான் ஏடாக மாவேறு வெற்பாக வாங்கோர் எழுத்தான் இதன் கோடாக எழுதும் பிராணி பனிந்தன்பு கூர்வாமரோ. அரஹர நம பார்வதேவதே, அரஹர மகாதேவா. கோபிகாரமண கோவிந்தா கோவிந்தா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் அல்ல ஞானமே உருவான விநாயகப் பெருமானை வணங்கி, விநாயகப் பெருமானின் தனிப்பெரும் கருணையாலே ஒன்றும் தெரியாத என்னை பேச வைத்து புலவனாக்கிய எனது மானசீக குருவாக கருதக்கூடிய ஜெயமூர்த்தி, திரு ஜெயமூர்த்தி அவர் பாத கவனங்களை தொட்டு வணங்கி, மகாபாரத்தில் உள்ள முதல் பகுதியான சந்திர வம்சத்தை பற்றி பேச முற்படுகிறேன். அன்பு நண்பர்களே, இந்த மகாபாரதம் சொல்லுகின்ற போது எனக்குள் தயக்கம், கலக்கம், பதட்டம் இதெல்லாம் ஒன்று கூடி என்னால் பேச முடியவோ, இப்படி மிகப்பெரிய காவியத்தை கற்றுணர்ந்து உள்ளார்ந்து செவிமெடுத்து மக்களுக்கு புரியும்படியாக என்னால் பேச முடியுமா முடியாதா எனக்குள் ஐயப்பாடு இருந்தது. ஆனால் இவற்றையெல்லாம் போக்குகின்ற வகையில் ஒரு அரியதொரு ஒரு இருவரியில் கவியரசு கண்ணதாசன் சொல்லியிருப்பார். போற்றுவோர் போற்றட்டும், போதிவார் தூற்றுவோர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வோம் ஏற்றுதொரு கருத்தை எனது உள்ளமெல்லாம் எடுத்துரைப்பேன், எவர் வரியும் நில்லேன் அஞ்சேன் என்பது அந்த வைர வரிகளை உள்ளார்ந்து என்னால் திடகாத்தமாக பேச முடியும் என்ற அந்த கவியரசு கண்ணதாசனுடைய அந்த வைர வரிகள் எனக்கு உத்வேகத்தை ஏற்படுத்துகிறது. அன்புறவர்களே, சூரியன், சந்திரன், அக்னி தேவன் மூவரும் சிவபெருமானுக்கு 3 கண்களாக தோன்றினார்கள். அக்னியிலே தோன்றியவர் கந்தகடவுள், வரலாற்றை உரைப்பது கந்தபுராணம். சூரியன் வலகண்ணாக இருப்பதால் இராமாயணம் சூரிய வம்ச வரலாற்றை சொல்வது. சந்திரனுக்கு இடக்கண்ணாக இருப்பதால் மகாபாரதம் சந்திர வம்ச வரலாற்றை சொல்லுவது. சிவபெருமான் கட்டளையாலே நாராயணன் வியாசராகவும் மகாபாரத நூலை எழுதினார். கிருஷ்ணராகவும் இருந்து நடத்தியதுதான் மகாபாரதம். வெறும் பங்காளி சண்டை என்று இந்த காவியத்தை சொல்லிவிட முடியாது. அன்பு நண்பர்கள், இதிகாசம் 2, ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். ராமாயண காலத்தில் ராமபிரான் அவதாரம் முடித்துவிட்டு வைகுண்டம் போகும்பொழுது உடன் ஆஞ்சநேயரையும் அழைத்தார். ஆஞ்சநேயர் வரமறுத்தது அல்லாமல் அடியனுக்கு 4 நல்ல உபதேசம் சொல்லிவிட்டு செல்லுங்களேன் என்று சொன்னார். அடுத்த அவதாரத்தில் நான் உனக்கு உபதேசிக்கின்றேன். மகாபாரதத்தில் கீதை உபதேசிக்கின்ற போது ஆஞ்சநேயருக்கு உபதேசம் சொல்லுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் பகவான் கிருஷ்ணர். அன்பு நண்பர்களே, சகோதரன் ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து வாழ வேண்டும். விட்டு கொடுப்பவன் கெட்டு போக மாட்டான், கெட்டு போகின்றவன் விட்டு கொடுக்க மாட்டான் என்ற தத்துவ தாற்பயத்தை சொல்லக்கூடியதுதான் மகாபாரதம். மகாபாரதம் தெய்வ நம்பிக்கை அதிகம் வலியுறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய காவியம். எல்லாமாக இறைவன் இருக்கின்றான் என்று கிருஷ்ணனை நம்பினார்கள் பஞ்சபாண்டவர்கள். பஞ்சபாண்டவர்களை வெண்கல கவசமாக இருந்து பாதுகாத்தார் பகவான் கிருஷ்ணர். துரியோதனன் அவநம்பிக்கையோடு இருந்தான், பாதியில் போனான். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொன்னது போல அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பது
அன்றும் இன்றும் என்றும் பொருந்தக்கூடிய வாசகம் அன்பு நண்பர்களே. ஏனென்று கேட்டால், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அரசியலை, ஆட்சி அதிகாரத்தை தன் வயப்படுத்தி கொண்டு அதர்மத்தின் வழி சென்றான் இந்த துரியோதனன். அதற்குத்தான் இங்கே இளங்கொடி சொல்லுகிறார், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அந்த அறம் என்பது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் கடைசியில் தர்மமே வெல்லும் என்று பகவான் கிருஷ்ணர் இங்கே அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அழித்ததுதான் மகாபாரத் அன்பர்களே. ஒன்றை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நமது பாரத நாட்டில் 2 முறை பிரதமராக இருந்த ஒருவரை பற்றித்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குல்சாரிலால் நந்தா 94 வயதில் பணம் பற்றாக்குறையால் பொருளாதார நெருக்கடியால் சிக்குண்டார். அவர் வாடகை வீட்டில் பல காலம் வாழ்ந்தாலும் சொந்த வீடு எதுவும் இல்லை. அவர் ரயில்வே துறை அமைச்சராக இருந்தவர். அவர் பாரத ரத்னா விருதையும் பெற்றவர். 94 வயதில் வாடகை வீட்டில் வாடகை பாக்கி கொடுக்காமல் வாடகை உரிமையாளர் அவரை வெளியேற்றுகின்ற போது அக்கம் பக்கத்தினர் பதற்றம் அடைந்து, ஐயா, முதியவரை இப்படி செய்யலாமா? இப்படி செய்தால் நல்லதா? கொஞ்சம் தயவதாட்சியை பார்க்கக்கூடாதா என்று சொல்லுவார். அந்த முதியவர், இன்னும் 2 மாதத்தில் நான் வாடகை பாக்கி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுவார். அதற்கெல்லாம் முடியாது என்று அந்த வீட்டு உரிமையாளர் கத்தவும், அதில் நோட்டம் பார்த்து கொண்டிருந்த ஒரு பத்திரி நிறுவர் படம் பிடித்து எடுத்து அவரையும் அவர் இல்லத்தையும் படம் பிடித்து எடுத்து அந்த முதியவரையும் படம் பிடித்து எடுத்து தன்னுடைய அச்சக உரிமையாளரிடம் சென்று இந்த பிரசவமாக வேண்டும், தலையங்கமாக இந்த செய்தி வர வேண்டும், இவரை வன்புறுத்துகிறார் வீட்டு உரிமையாளர் சொல்ல, அந்த அச்சக உரிமையாளர் எடுத்து பார்க்கின்ற போது இவர் யார் என்று தெரிகிறதா? தெரியலையே. என் நாட்டின் பிரதமர். நேரு இறந்த பிறகு இடைக்கால பிரதமராக இருந்தவர் 15 நாட்கள் இருந்தார். லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்தபோது இடைக்கால பிரதமராக 15 நாட்கள் இருந்தார். ரயில்வே துறையில் அமைச்சராக இருந்தார். பாரத ரத்னா பெற்றவர். இப்படி அவமதிப்பதா என்று உடனடியாக அந்த அச்சக உரிமையாளர் உயர் அதிகாரிக்கு தெரியப்படுத்தவும், அரசாங்கமே அவர் வீட்டின் முன் இருக்கிறது. அந்த வீட்டு உரிமையால் பயந்து மிரண்டு போனார். என்ன இது, யார் ஒன்றுமே புரியலையே, இவ்வளோ பேர் வந்துக்கிறாங்களே, இவ்வளோ பேர் வந்ததுக்கான காரணம் என்னன்னு புரியல, பதட்டமாயிட்டார். அப்போ அரசாங்க கலெக்டர் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட கலெக்டர் வருவார். வந்து அவர்கிட்ட பேசுகிறாரு, ஏங்க, நீங்கள் பாரத பிரதமராக இருந்தவர், ஏன் இது மாதிரி இருக்குங்க? உங்களுக்கு என்று அரசு இல்லம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அந்த இல்லத்தில் இருக்கலாம், வாங்க, உங்களுக்கான அரசு அனைத்து சலுகைகளும் செய்யும் என்றார். அதற்கு, எனக்கு வேணாம், 94 வயசு ஆயிடுச்சு, இன்னும் இதுக்கு மேலே நான் என்ன உயிர் வாழப்போகுது, எனக்கு எந்த சுகபோகமும் வேணாம், நான் வாடகை வீட்டிலே இருக்கிறேன். இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுங்க, மக்கள் சேவையே மகேசன் சேவையாக வாழ்ந்தவர் தான் இந்த குல்சாரிலால் நந்தா. அன்பு நண்பர்களே, இந்த மண்ணில் அறத்தை போதித்தது மட்டுமல்லாமல் அறத்தின் வழி சென்று அறத்தை நிலைநாட்டி மக்களை நல்வழிப்படுத்திய எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இந்த பூமியில் வாழ்ந்துதான் இருக்கிறார்கள். மகாத்மா காந்தி, நேரு, காமராஜர், கக்கன், வல்லபாய் பட்டேல், இப்படி எத்தனையோ பேர் இந்த மண்ணிற்காக மக்களுக்காக பாடுபட்டவர்கள் இருக்கிறார்கள். அதற்குத்தான் ஒரு வரியில் சொல்லுகின்றார், சிந்தையில் 1000 எண்ணம் கொண்டு சிறந்து விளங்குவது தாய் திருநாடி. பாரதியார் சொன்னது, சிந்தையில் 1000 எண்ணம் கொண்டு. இந்த சிந்தையில் 1000 எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் உதிக்க வேண்டும் என்றால் அதற்கு என்னென்ன வேண்டும்? ராமாயணத்தை படித்து இந்த மகாத்மா அடிகள்
உள்ளார்ந்து நேர்மையாக இருக்க வேண்டும் என்று உணர்ந்து வாழ்ந்து காட்டியவர், அகிம்சை வழியை மக்களுக்கு சொன்னவர். அதே போன்று காமராஜர் இப்படியெல்லாம் எதை சார்ந்து வாழ்ந்தார்கள்? இந்த மண்ணில் மகாபாரதம், ராமாயணம், சிவபுராணம், கந்தபுராணம், விஷ்ணு புராணம், பல இதிகாசங்கள், சிலப்பதிகாரம், பல நூல்கள் மனிதன் பண்படுத்தி பக்குவப்படுத்தி அவன் அறம் சார்ந்த வாழ்வியலை முன்னெடுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த மண்ணில் இவர்கள் பிறந்தார்கள். இந்த மண்ணில் அப்துல் கலாமும் பிறந்தார், பிரதமராக இருந்தார். தனக்கென்று எந்த சொத்தும் வைத்ததில்லை அன்பர்களே. ஆனால் துரியோதனன் இந்த மண்ணில் தான் பிறந்தான். அவன் தன் உடன் பிறந்த தம்பிமார்களை, தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய அரசியல் அனுபவங்களை, தன்னுடைய அரசியல் ஆளுமை கொண்டு சிற்றுண்டு சிறைப்படுத்தி துன்புறுத்திய இந்த நயவஞ்சகன் துரியோதனன் அதற்கெல்லாம் செவிசாய்க்காமல் வாழ்ந்த வரலாறு தான் இந்த மகாபாரதம். அன்பு நண்பர்கள், பஞ்சபாண்டவர்கள் தப்பித்து பிழைத்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு எப்படியெல்லாம் வந்தார்கள் என்பதை இந்த மகாபாரதம் அதிகம் வலியுறுத்துகிறது. அன்பு நண்பர்களே, பாண்டவர்களுக்கு தூது சென்றார் பகவான் கிருஷ்ணர். பாண்டவர்களுக்கு தூது சென்றதும் இல்லாமல் அர்ஜுனன் காலடியில் கீழ் இருந்து தேரை ஓட்டி பகவான் காத்து ரட்சித்தார். எளியோனுக்கு எளியோனாகவும் அடியாருக்கு அடியாராகவும் இருந்து சேவை செய்தார். இந்த 18 நாள் போரில் யுத்தகலத்தில் அர்ஜுனருக்கு சேவை புரிந்தார் பகவான். இந்த நூலை எழுதிய வில்லிபுத்திரார் ஒரு பாடலை நினைவூட்டுவார். அந்த பாடல் என்னவென்றால், முன்னு மாமரை முனிவரும் தேவரும் பிறரும் மண்ணு மாமொழி பாரத பெருமையும் பாரேன். மண்ணு மாமொழி பாரத பெருமையும் பாரேன். மண்ணு மாதவன் சரீரமும் இடையிடையே வழங்கும். மண்ணு மாதவன் சிவபெருமான் இடையிடையே வருகிறார் மகாபாரதத்திலே. எனும் ஆசையால் யானும் இசைகின்றேன் யானும் சொல்லுகின்றேன் என்று, யானும் இதற்கு செவிசாய்த்து எழுதுகின்றேன் என்று இந்த வில்லிபுத்திரார் எழுதுகின்றார். இந்த மகாபாரதம் சைவமும் வைணவம் சேர்ந்ததுதான் மகாபாரதம். சமரச வழிபாட்டை சொல்லக்கூடியதாக இந்த காவியம் இருக்கிறது. அன்பு நண்பர்களே, மகாபாரத நிகழ்ச்சி செய்கின்ற இடங்களில் அதிக அளவில் அன்னதானம் செய்வார்கள். மகாபாரத சண்டை காலத்திலே சேரலாதன் என்ற ஒரு அரசன், இருவருக்கும் நாங்கள் விரோதி இல்லை, பஞ்சபாண்டவர்கள் விரோதி இல்லை, கௌரவருக்கும் நாங்கள் விரோதி இல்லை, இருவருக்கும் நான் அன்னம் போடுகின்ற பாக்கியத்தை எனக்கு கொடுங்கள் என்று இருவருக்கும் சோறு போட்டான் இந்த சேரலாதன். இந்த சேரலாதன் சோறு போட்டதனால் யுத்த காலம் முடிந்து தர்மர் பட்டம் கட்டி ஆளுகின்ற, பட்டாபிஷேகம் அடைந்து பட்டம் கட்டி ஆளுகின்ற போது இந்த சேரலாதனுக்கு அழைத்து செஞ்சோற்று சேரலாதன் என்ற பட்டத்தையே கொடுத்தார். அன்பு நண்பர்களே, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, வயிற்றுக்கு உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இந்த வயிற்றுக்கு உணவு கொடுப்பதால் இந்த புண்ணியம் அடுத்த ஜென்மத்திலும் நம்மளுக்கு பலாபலனாக வந்து சேரும் என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது. அன்பு நண்பர்களே, புலன்கள் வழி மனம் செல்லக்கூடாது, மனத்தின் வழி புலன் செல்ல வேண்டும். புலத்தின் வழி மனம் செல்லக்கூடாது, மனத்தின் வழி புலன் செல்லும். மனமாக இருந்து பாஞ்சாலி இருந்தால் ஐம்புலனாக இருந்தவர்கள் பஞ்சபாண்டவர்கள். மனம் சொல் பிரகாரமே இந்த பாஞ்சாலி சொல் கேட்டே ஐவரும் நடந்தார்கள். வாழ்க்கை இனிதியானது. வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு வசந்தத்தையும் ஒரு வரலாற்றையும் படைத்து தந்தது. அன்பு நண்பர்களே, இந்த சென்ற பதிவில் இதுவரை நான் சொல்லக்கூடிய மகாபாரதத்தை மேலோட்டமாக உங்களோடு நகர்த்து செல்லுகின்ற நண்பர்களே, இந்த மகாபாரத காவியம் எப்படி உருவானது என்று சென்ற பதிவில் சொல்லியிருப்பேன். அதனுடைய மேலோட்டமாக சிறு விஷயங்களை சொல்லி மகாபாரதத்துக்குள்ளே நான் நுழையலாம். அன்பு நண்பர்களே,
ஜனமேஜய மகாராஜன் ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற போது வியாதவியாசர் வருகிறார். வியாதவியாசர் வந்த பிறகு, அடியேன் பாம்புகள் இறந்ததற்கே நான் மனம் வருத்தப்படுகிறேனே. பாழாய் போன ராஜ்யத்திற்காக பாண்டவரும் கௌரவர்களும் அடித்து கொண்டார்களே, நீங்கள் வேடிக்கை பார்த்தீர்களே, நீங்கள் சொல்லி இருந்தால் தடுத்து நிறுத்திருக்கலாம் அல்லவா, நீங்கள் ஏன் நிறுத்தவில்லை என்று கேட்கவும், அப்பா விதியாகப்பட்டது வலியது, அதை நான் சொன்னால் என்ன நீ சொன்னால் என்ன, விதி என்பது நடந்தே தீரும், அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று இல்லை உங்களால் முடியும் என்று தர்க்கம் பேசுகிறான். தர்க்கத்தை உடைத்தெறிய அந்த வியாதவியாசர் சொல்லுவார், வா மகனே பேரா, நீ இருந்தாலும் எனக்கு பூட்டன் நீ, ஆகையால் உனக்கு நான் ஒன்று சொல்லுகின்றேன், 10 நாளில் உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கப் போகிறது, முடிந்தால் தடுத்துப்பார் என்று சொல்லுவார். வியாதவியாசர் வேதத்தை கற்று உணர்ந்தவர். அவர் சொல்லுவது பொய்யாக இருக்காது, பொய்த்து போகாது அறிந்து உணர்ந்த ஜனமேஜய மகாராஜன் அனைத்து சகாக்களும் கூட்டி, அனைத்து அவையில் கூட்டி, அனைத்து மந்திரிமார்கள் அழைத்து உடனடியாக யாகம் செய்கிறான். யாகம் செய்கின்ற போது அங்கு அந்தனர் யாகம் வளர்த்து கொண்டே இருக்கின்ற போது அவர் தூக்கம் வருகிறது. தூக்கம் வருகின்ற போது தூக்கத்தினால் யாகம் தடைபட்டு விடுமே என்று தர்ப புல்லை எடுத்து முதுகில் வைப்பார். அவர் பயந்து நடுங்கி அந்த யாக குண்டத்திலே வீழ்ந்து மடிந்து போவார். அந்த இறந்ததால், அந்தனர் இறந்ததால் பிராமணனை கொன்ற பாவம் வந்து சேருகிறது. பிரம்மஹத்தி தோஷம் இவனுக்கு பிடிக்கிறது. இதற்கு புலம்புகின்றான். இதற்கு வைத்தியம் தேவை. இந்த பாவத்தை செய்துவிட்டோம், இதற்கு பரிகாரத்தை யாரிடம் கேட்பது? வியாதவியாசரிடம் கேட்பது. வியாதவியாசர் அவைக்கு வரவழைத்து அவரிடம் பாத கமலங்களை வணங்கி, நான் பெரும் பிழையை செய்துவிட்டேன், ஆனால் இதற்கு என்ன வழி என்று கேட்கின்ற போது, ஜனமேஜய மகாராஜா, ஜனமேஜயா, எந்த கதை பாரத கதையை நீ பழித்தாயோ, எந்த பாரதத்தை நீ இழிவு செய்தாயோ, அந்த பாரத கதையை முதலிருந்து கடைசி வரை நீ கேட்பதையானால் உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்று அவருக்கு வரமளிக்கிறார். அதே போன்று, அப்படி ஒரு கதை இருக்கிறதா சுவாமி, சொல்லுங்கள், அடியேன் செவிசாய்த்து அதற்கான பலனை நான் பெறுகிறேன் என்று சொல்லுகின்ற போது வியாதவியாசர் சொல்வார், மகனே, அதற்கெல்லாம் எனக்கு சொல்வதற்கு நேரமில்லை. என்னுடைய சிஷ்யன் இருக்கிறான், அவன் பெயர் வைசம்பாயன், அவனிடம் கேட்டு தெரிந்து கொள் என்று சொல்லுவார். வைசம்பாயரை பணிந்து அழைக்கின்றார் இந்த ஜனமேஜய மகாராஜா. வைசம்பாயரும் வருகிறார். பட்டாடை உடுத்தி பல்லக்கில் தூக்கி அவைக்களத்திலே அனைத்து அமைச்சர் பெருமக்களை எல்லாம் அமர வைத்து உயர்ந்த மேடை அமைத்து பாத கமலங்களை வணங்கி அவருக்கு மரியாதை செய்து சொல்லுகின்ற போது அந்த வைசம்பாயர் சொல்லுகின்றார், ஜனமேஜயா கேள், உன்னுடைய வம்சத்தில் முதலாக பிறந்தது சந்திரன். சந்திரன் பிறப்பு 4 விதமாக சொல்லப்படுகிறது. அதில் ஒரு விதமாக இன்று வரை சொல்லக்கூடியது, சந்திரன் நாராயணன் மார்பிலே தோன்றியதாக பார்க்கடலிலே நாராயணன் மார்பில் சந்திரன் தோன்றினார். உன்னுடைய வம்சம் சந்திர வம்சம், நாராயணன் மார்பிலே சந்திரன் தோன்றினார். அவனுக்கு மணமுடித்து வைத்தார் தட்சன் என்கின்ற ஒருவன். அந்த தட்சன் என்கின்றவன் 21 பெண்களை சந்திரனுக்கு மணமுடித்து வைக்கின்றார். அப்படி முடித்து வைக்கின்ற போது சொல்லுகின்றார், சந்திரா, ஒரு பெண் மீது அன்பாகவும் மற்ற பெண்களிடம் நீ வெறுப்பாகவும் இழந்தால் உன்னை நான் சபிப்பேன் என்று சொன்னார். அதற்கு செவிசாய்த்த சந்திரனோ, அப்படி இழிநிலை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன், அப்படி நான் ஒருபோதும் உங்கள் மகளை நான் தரை உறவாக நடத்த மாட்டேன் என்று 27 பெண்களை திருமணம் செய்து கொள்கின்றான் சந்திரன். ஒரு அழகாக ஆட்சி குடும்பம் செய்கின்றான். அழகாக தெளிவாக
எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். 27 மனைவிமார்களும் 26 மனைவிமார்கள் இவரை அலட்சியம் செய்கிறார்கள். இவரை அலட்சியம் செய்கிறார்கள். இவரை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. அலட்சியம் செய்ததால் இவர் மனம் நொந்து போகிறார் சந்திரன். ஆனால் அதற்கு அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருந்தவர் யார் என்றால் ஆவது ரோகிணி அம்மையார். ரோகிணி அம்மையார் 4வதாக பிறக்கின்றார். 4வது மனைவி ரோகிணி அம்மையார். இந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி எண்ணக்கூடிய அந்த 4வது மனைவியாக இருக்கக்கூடிய ரோகிணி அம்மையார் அன்போடு பழகினார்கள், கருத்தரித்தார்கள். புதன் என்று மகவு பிறந்தான். இந்த வம்சாவழியில் 2வதாக வருகின்றவன் புதன். இந்த 26 மனைவிமாரும் தன்னுடைய தந்தையிடம் சென்று அவளுக்கு மட்டுமே குழந்தை பிறந்திருக்கிறது, பொறாமை அடைந்து தந்தையிடம் சொல்ல, எங்களிடம் அன்பாக நடந்து கொள்ளு என்று அவன் மீது வீண் பழி சொல்ல, ஏ சந்திரா, உனக்கு முதலே நான் சொன்னேன், என்னுடைய மகள்களை ஒருபோதும் ஒருவர் மீது அன்பாகவும் மற்றொரு மீது வெறுப்பாக நடந்தால் சவிப்பேன் என்று சொன்னேன், நினைவிருக்கிறதா என்று சொல்லுகின்ற போது அந்த சந்திரன் வணங்கி, நீங்கள் சொன்னது சரிதான், ஆனால் நான் அப்படி ஏதும் செய்யவில்லையே, இல்லை இல்லை என்று சபிக்கிறார் தட்சன். இன்று முதல் நீ தேய்ந்து மறைந்து பிறகு வளரக்கூடிய தேய்பிரையாக இருக்க வேண்டும். தட்சன் சாபத்தால் பெறுகிறான் இந்த சந்திரன். இன்று வரையும் தேய்ந்து மறைந்து திரும்பவும் தேய்ந்து மறைந்து வருகிறான். உதிக்கிறான், மறைகிறான், துதிக்கிறான். இப்படிதான் தேய்ந்து மறைவது சந்திரன் வாழ்க்கை வரலாறாக மாறுகிறது. அன்பு நண்பர்களே, இதிலிருந்து நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். கணவனுக்கு மனைவி செய்வதனால், பணிவிடை செய்வதனாலே தவம், தியானம், பூஜை, புனஸ்காரம் இவையெல்லாவற்றையும் விட கணவனுக்கு தொண்டு செய்வதனாலே இறைவனுடைய பாத கமலங்களை நாம் அடைய முடியும் என்பது ஐதீகம் அன்பர்களே. அதாவது ஒரு கணவனை மதித்தால் அவன் இறைநிலையை அடைய முடியும் பெண்கள் என்பதை இந்த மகாபாரதத்தில் முதலிலேயே இந்த சந்திரனுக்கு மனைவியாகப்பட்டவர் ரோகிணி அம்மையார் ஒரு வரலாற்றை பதிவு செய்கிறார் உங்களிடம் அன்பு நண்பர்களே. இந்த சந்திரனுக்கும் ரோகிணிக்கும் பிறந்த புதன் பகவான் வன்மையும் இல்லை, வறுமையும் இல்லை. அப்படி இந்த பாரத நாட்டை, இந்த பாரத கண்டத்தை மிக சிறப்பாகவும் சீராகவும் அழகாகவும் வலிமைமிக்க பாரதத்தை கட்டி காத்தார். அந்த பாரத நாடு இன்று வரையும் நம்முடைய தேசத்தை முதல் அரசனாக புதன் ஆளுகின்றான். ஆட்சி அதிகாரத்தில் வருகின்றான். அனைத்து மக்களையும் செம்மைப்படுத்துகின்றான், நல்வழி ஆக்குகின்றான், அறம் சார்ந்த வாழ்விலை கற்றுத்தருகின்றான். அப்படிப்பட்ட ஒரு புதன் மகாராஜா கானகம் சென்று வேட்டையாடுகின்றான். வேட்டையாடு தன்னுடைய ரதத்தை பூட்டிக் கொண்டு கானகம் செல்லுகின்ற போது அங்கே ஒரு பெண், அவளை பெண் அழுது கொண்டிருக்கிறார். அழகிய மங்கையாக இருக்கின்றார். அவளை பார்த்து இவன் காதல் மையம் கொண்டு, பெண்ணே நீ யார் என்று கேட்கின்ற போது, நான் தான் மனுராஜாவின் மகன். இந்த வனாந்தரத்தில் உமாதேவி அம்மையார் அனுதினமும் இக்குளக்கரையில் குளித்துவிட்டு செல்லுகின்ற போது, ஆடவர் யாராக வந்தால் இந்த குளக்கரையில் குளித்தால் பெண்ணாக மாறிவிடுவார்கள். அப்படி சாபம் ஒன்று இருக்கின்ற பட்சத்தில் நான் இதை அறியாமல் இக்குளத்தில் குளித்து விட்டேன். ஆனானவன் நான் பெண்ணாகிவிட்டேன். என் கற்பிற்கு பங்கம் வருமோ என்று தெரியவில்லை. இந்த உமாதேவியார் கைலாயம் சென்ற பிறகு கூட இந்த இட்ட சாபம் மாறவில்லை. சாபம் அப்படியே தான் இருக்குது. அந்த சாபத்திற்கு நான் பலியாகிவிட்டேன். என்னை யார் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று அரண்டு புரண்டு அந்த புத மகாராஜின் பாத கமலங்களில் விழுகின்ற போது அவன் மனம் இலகி அந்த பெண்ணை திருமணம் செய்கின்றான். புதன் திருமணம் செய்து அவனுக்கு பிறக்கிறவன்தான் மனு. இந்த மனுராஜன் மிகவும் சிறப்புமாக சீராக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அனைத்து கல்வியும்
வீரத்திலும் தீரத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய மனு மகாராஜா இந்த மனு அருமையாக ஆட்சி செய்கின்ற போது ஒரு நாள் இந்த மனு மனு அரசாட்சி கொடையின் கீழ் ஆளுகின்ற போது அக்கணம் ஒரு தேவலோக மங்கையாக இருக்கக்கூடிய ஊர்வசி அம்மையாரை தேவலோகத்திலிருந்து கேசி என்கின்ற ஒரு அரக்கன் கடத்தி கொண்டு வருகிறான். இதை அறிந்து உணர்ந்த தன்னுடைய வானலாவிய ரதத்தை பூட்டி அவனுடைய போர் செய்கின்றான் இந்த மனு. ஒரு பானம் 10 ஆனது, 10 100 ஆனது, 100 1000 ஆனது, 1000 10,000 10,000 லட்சமான லட்சம் கோடியான இப்படி பானங்கள் எல்லாம் தொடுத்து அடுத்து விடுகின்ற போது இருவருக்கும் சரிநிக சமானமாக போர் யுத்தங்களம் வருகிறது. பிரளயமே ஏற்படுகின்ற அளவுக்கு அந்த யுத்தம் வருகின்றது. தேவலோகமே நடுங்குகிறது. இப்படி ஒரு யுத்தம் இதுவரை இல்லை. அப்படிப்பட்ட யுத்தத்தை நடத்தி முடிக்கின்றான் இந்த புத மகாராஜா. முடிவில் கேசி என்கின்ற அரக்கன் விழுந்து மடிகின்றான் பூமியில். இப்படி விழுந்த அந்த கேசி அரக்கன் இடமிருந்து அந்த ஊர்வசியை காப்பாற்றிய இந்த மனு என்று சொல்லுகிறான், அம்மா நீங்கள் தேவலோக மங்கையாக இருக்கிறீர், மங்கையை போல் இருக்கிறீர்களே, இங்கு ஏன் இவனிடம் சிக்கிக் கொண்டீர்கள் என்று கேட்கின்ற போது, நான் தேவலோக மங்கைதான், நான் ஊர்வசிதான், என்னையை கடத்தி கொண்டு மேலோகத்து கடத்தி கொண்டு வந்தான் இந்த கேசி அரக்கன், அவரிடம் மீண்டு கொண்டேன், உங்களை நான் பாதம் தொழுகின்றேன், எங்களை நீங்கள் காப்பாற்றியதற்கு என்னுடைய தேவலோகம் தேவர்களும் உங்களுக்கு கடன்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற போது அங்கே விஜயம் செய்கிறான் தேவேந்திரன். விஜயம் செய்து மனைவிடம் சொல்றான், அப்பா என் குலகௌரவத்தையும் எங்களையும் காப்பாற்றினாய், ஆகையால் இந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவான். அதற்கு உடன்படுகிறான் இந்த மனு. ஊர்வசி உடன்படவில்லை. நான் இந்த பூமியில் பிள்ளை பற்றி பாக்கியம் கொடுத்ததெல்லாம் இல்லை, நான் மேலோகத்தில் நான் நாட்டியம் ஆடுகின்ற பெண், நான் எப்படி பூலோக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அந்த தேவேந்திரன் சொல்லுவான், அம்மா நமக்கு மானத்தையும் கௌரவத்தையும் அளித்தவர், அவருக்கு ஒரு வருட காலம் இருந்து அன்போடு பழகி அவருக்கு கணவனாக மனைவியாக இருந்து ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்த விட்டு நீ மேலோகம் வரலாம் என்று சொல்லுவார். அப்படி அந்த மனுராஜா ஊர்வசி மணந்து இருவரும் இருடன் ஓருயிராய் இணைந்து வாழ்கிறார்கள். அந்த வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்கின்றார்கள். அவர் மணி வயிற்றிலே கருபிறக்கிறது. அவன் பேர்தான் ஆயு. இந்த சந்திர வம்சத்தின் 4வது தலைமுறையாக இருக்கின்றது ஆயு. அந்த ஆயு என்கின்ற மகன், அந்த மகனுக்கு பிறகு 4வதாக ஆயுவுக்கு பிறகு நகுஷன், அந்த ஆயுவுக்கு பிறகு நகுஷன் என்கின்ற மகன் பிறக்கின்றான். அவனுடைய வாழ்க்கை வரலாறை நீட்டியும் அதை அந்த வாழ்வியலை நயம்படவும் தெளிவுபடவும் ரசனையோடும் உங்களுக்கு நான் இன்னும் சொல்ல முற்படுகிறேன் அன்பு நண்பர்களே. அதற்கு சிறிது காலமாகவும் இப்பொழுது இந்த கதையில் நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.